ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது 3 நாளில் கிடைத்திடும் பிரபஞ்ச சக்தியின் மூலமாக நம்ம ஆசைப்படக்கூடிய வாழ்க்கையே கிடைக்கும். ஆல்ரெடி இதே கான்செப்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடை பயன்படுத்தி எங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நான் பயன்படுத்தக்கூடிய எல்லா தடையுமே எனக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மெத்தடை பார்த்தீங்கன்னா திரும்பியும் ஒரு தடவை நம்ம கொடுக்கலாம், அதன் மூலமாக நிறைய பேர் பலனடைவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரம். பொதுவாக ஒவ்வொரு மந்திரங்களுக்குமே ஒவ்வொரு சக்தி இருக்கும். அதை பயன்படுத்தக்கூடிய வகையும் அதுக்கு தகுந்தாற் போல தான் இருக்குமே. சில மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள சொல்லணும், சில மந்திரங்கள் நம்ம வாய் விட்டு சொல்ல வேண்டியது இருக்கும், சில மந்திரங்கள் நம்ம உதடுகள் அசையாம சொல்லணும், சில மந்திரங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நெற்றி பொருட்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி சொல்லணும். அது மாதிரி இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ல வேண்டியதுல எழுதுனா போதும், அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த முறையை பயன்படுத்துறவங்க இது வரைக்கும் ஒரு 100க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 99 இல்லாட்டி 98% பீப்புள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் கிடைச்சிருக்கு. ஃபெயிலியர் ஆனவங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஒன்று பாதிலே விட்டுருப்பாங்க, இல்லை அவங்களோட குறிக்கோள் என்ன அப்படின்னு தெளிவில்லாமல் இருந்திருப்பாங்க. இது ரெண்டும் தான். அதர்வைஸ் எனக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு பர்னிங் டிசைரோட பண்ணக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இதில் வெற்றி கிடைக்கும். அது என்ன பர்னிங் டிசைர் அப்படின்னு கேட்குறீங்களா? அது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்கும். நான் அது பண்ணணும், இது பண்ணணும், நான் பிடிச்சவங்களோட வாழணும், இல்லை இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வேணும், இந்த மாதிரி அமையணும் அப்படின்னு நிறைய ஆசைகள் எல்லாருக்குமே இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சப்ஸ்டியூட், ஒரு ஆப்ஷனல் அவங்க வச்சிருப்பாங்க. எனக்கு இது கிடைக்கலனா இது, இதுலனா இது அப்படின்னு அந்த ஆப்ஷனல்ல போயிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. அவர் பார்த்தீங்கன்னா முழு நம்பிக்கையோட போலீஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இல்லாம நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஏஜ் ஆயிருச்சு, ஸோ நம்ம இந்த தடவை அட்டன் பண்ணலாம், நமக்கு அது கிடைக்காட்டி அது போல வேற ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனல் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் ரெண்டுமே சமமா பிரிய ஆரம்பிக்குது. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டுலையுமே ஒரு ப்ராப்பரான ஒரு இம்பேலன்சிங் இருக்கிறனால ரெண்டுலையுமே அவரால் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடும். நமக்கு என்ன வேணுமோ அதில் மட்டும்தான் நம்ம குறிக்கோளாக இருக்கணும். எனக்கு ஆப்ஷனே இருக்கக்கூடாது, எனக்கு இதுதான் என் வாழ்க்கை, நான் ஆசைப்படக்கூடிய இந்த இதை நான் அடைஞ்சே தீரணும், எனக்கு வேற வழியே கிடையாது, நான் வாழ்றது ஒரு தடவை தான், அந்த ஒரு தடவை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், என்னோட வாழ்க்கை என் கையில் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட அதை பற்றி மட்டும் யோசிக்கிறாங்க இல்லையா, அவங்க வெற்றி பெறுவாங்க. நான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு வார்த்தை சொல்றாங்க, இந்த ஒன்றை மட்டும் நீங்க தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தோல்வியே கிடையாது. நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயம் எது வேணாலும் அடையலாம். ஸோ இதை நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவை எது வேணாலும் இருக்கலாம், எது வேணாலும் நீங்க ஆசைப்படலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு குக் கிராமத்தில் இருக்கீங்க, பட் நான் இந்தியாவுக்கே ஜனாதிபதி ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது பேராசை நினைக்காம, இல்ல நான் அதுக்கு எலிஜிபிள் தான், எனக்கு அது நடக்கும் அப்படின்னு நீங்க நம்பி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதை அடைவீங்க. ஸோ இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, முதல்ல உங்களை நீங்க நம்பணும். எனக்கு அது கிடைக்கும், நான் அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டியான ஒரு பர்சன், நான் அதுக்கு தகுதியான பர்சன் அப்படின்னு நீங்க நம்பணும். நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களோட விஷன் பார்த்தீங்கன்னா உங்களால் மட்டும் தாங்க பார்க்க முடியும். முதல்ல அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்ன மாதிரியே நீங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்க நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜோக்கா தெரியலாம். ஏண்டா நீ இருக்கிறது ஒரு கிராமத்துல இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறியா அப்படின்னுவாங்க. ஆனா உங்களுக்கு தான் உங்க விஷன் தெரியுமே. நான் இந்த மாதிரி படிச்சேனா, இந்த மாதிரி ஒரு ஜாபுக்கு போனா, இல்லை இந்த மாதிரி என்கிட்ட ஒரு டீம் மெம்பர்ஸை நான் கரெக்ட் பண்ணா, இந்த மாதிரி ஸ்பீச் கொடுத்தா, இந்த மாதிரி நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணா நான் ஒன் டேல இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை இருந்தால், உங்களுக்கு உங்க விஷன் மேல ஒரு நம்பிக்கை இருந்தால், உங்களுக்கு ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா நீங்க அதை அடைஞ்சிருவீங்க. அவ்வளவுதான். அடுத்தவங்களோட பார்வைக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அவங்கள பத்தா இருப்பாங்க. நம்ம எது சொன்னாலும் அவங்களுக்கு அது விளையாட்டாகவும் காமெடியாகவும் முடியாது அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இருப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அவங்க விஷன் மேல நம்பிக்கை இருக்கும், பட் அடுத்தவங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதோட அவங்க முடிஞ்சிருவாங்க. நம்ம நண்பனே இப்படி சொல்லிட்டான், நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை டிகிரேட் பண்றாங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களே நெகட்டிவா பேசுறாங்க அப்படின்ட்டு அடுத்தவன் சொன்னான்னு சொல்லி அதை தலையில ஏத்திக்கிட்டு இவங்களுக்கு தேவையானதை விட்டுருவாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க விஷன் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அதை அடையிறதுக்கு நீங்க தான் போராடணும். உங்க வாழ்க்கை இது, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே உங்களால மட்டும்தான் அடைய முடியும். அடுத்தவங்க உங்களுக்காக எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுல கிளியர் ஆயிக்கோங்க. நம்ம இந்தியான்னு கிடையாதுங்க, இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் எப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒருத்தன்
ஒரு விஷயத்துல போராடும் போது இவனுக்கு ஏன்டா இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி அவனை டீக்ரேட் தான் பண்ணுவாங்க. அதே அவன் ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரியும் ஒரு நாள் இவன் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தவங்க பேச்சுக்கு முக்கியத்துவம் எப்பயுமே கொடுக்காதீங்க. உங்க விஷன் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. நீங்க எதை வேணாலும் அடையலாம். ஒரு வெறி இருக்கணும், நான் அடைஞ்சே தீருவேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. நீங்க செய்யக்கூடிய விஷயத்துல ஒரு தெளிவான பாதை, ஒரு கரெக்டான ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு நான் இதை இந்த ஏஜ்ல நான் பண்ணா இந்த ஏஜுக்குள்ள நான் இதை அடைஞ்சிருவேன், இந்த டைம்ல நான் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு பாதை போட்டு திட்டமிட்டு உங்களோட வாழ்க்கையை நகர்த்துனீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு நடக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மந்திரமாயம் கிடையாதுங்க. இது நம்ம உள்ள இருக்கக்கூடிய ஒரு சக்தி. இந்த பிரபஞ்சத்தோட சக்தியை நமக்குள்ளேயும் இருக்கு. நம்ம அதை பயன்படுத்தும் போது அந்த சக்தி நமக்கு வழிகாட்டும். அந்த வழியை நம்ம பயன்படுத்தினா வெற்றி நமக்கு கிடைக்கும். இவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் இதே மாதிரியான ஒரு மந்திர முறை தான். இந்த மந்திர முறை பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நடக்கும். இந்த மந்திர முறையை நீங்க பண்றீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு தெளிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான ஒரு குறிக்கோள், தெளிவான ஒரு பாதை உங்களுக்கு இருக்கணும். நான் இதுதான் பண்ண போறேன், எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இது இருந்தா போதும் அப்படின்னு உங்களுக்கு தேவையானதுல ஒரு தெளிவான ஒரு குறிக்கோள் முதல்ல ரெடி பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா என்ன வேண்டும் அப்படிங்கிறதுலே தெளிவில்லாமல் இருக்கு. என்னடா இது, ஒருத்தனுக்கு என்ன வேணும்னு அவனுக்கே தெரியலையான்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா அதான் உண்மை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யாராவது கிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ என்னடா பண்ணணும்னு நினைக்கிறேன்? நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னுவாங்க. வாவ் சூப்பர், என்ன பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப பேந்த முழிப்பான். ஸோ அவனுக்கு பிசினஸ் மேன் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குமே தவிர அவனுக்கு ஒரு தெளிவு இல்லை. என்ன மாதிரியான ஜாப் நான் பண்ணணும், எந்த மாதிரியான கம்பெனியில் இருக்கணும், எந்த மாதிரி நான் பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்னு தெளிவில்லை. அப்படி தெளிவில்லாதவனால பாத்தீங்கன்னா எதையுமே அடைய முடியாது. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதுல முதல்ல தெளிவான ஒரு குறிக்கோள் வைங்க. ரெண்டாவது, அந்த தெளிவான குறிக்கோளோட நீங்க இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா வெறி. எனக்கு அது கிடைச்சே தீரும் அப்படிங்கிற வெறி. அந்த வெறியோட செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு அடையலாம். இப்ப நம்ம இந்த முறை எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம். இந்த முறை பாத்தீங்கன்னா நீங்க ஒன்னு காலையில எழுந்த உடனே பண்ணலாம், அல்லது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணலாம். இது ரெண்டு நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் பண்ணலாங்க, அது உங்க விருப்பம். ஆனா ரெண்டு நேரமும் பாத்தீங்கன்னா இப்ப காலையில நீங்க பண்ணீங்கன்னா தொடர்ந்து நீங்க மார்னிங் பண்ணும், நைட்டு பண்ணீங்கன்னா தொடர்ந்து நீங்க நைட் பண்ணும். எனக்கு பாத்தீங்கன்னா 3 நாள்ல இப்ப நான் ஒரு விஷயத்துக்காக பண்ண 3 நாள்ல எனக்கு நடந்துருச்சு. ஸோ எனக்கு நடந்த இந்த முறையை அப்படியே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். உங்களுக்கும் 3 நாள்ல நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த பர்னிங் டிசைரை பொறுத்து, உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து மாறுபாடு படும். ஆனா தொடர்ந்து எழுதுங்க, சரிங்களா? நீங்க என்ன பண்ணா உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கறத தெளிவு பண்ணிட்டு முதல்ல அதை நீங்க கற்பனை பண்ணுங்க. கண்களை மூடிக்கிட்டு, நான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ண கண்களை மூடிக்கிட்டு முதல்ல காட்சிப்படுத்துங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத காட்சிப்படுத்துங்க. உங்களுக்கு இதுதான் வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கையை நீங்க வாழ்றதா முதல்ல காட்சிப்படுத்துங்க. அதை காட்சிப்படுத்தின பிறகு அடுத்தது ஒரு டைரி ஒன்று எடுத்துட்டு ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு 108 முறை எழுதணும். 108 முறை ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு கடகடன் கிடையாது. ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு பொறுமையா உணர்ந்து ஃபீல் பண்ணி அந்த ஒவ்வொரு லெட்டரையுமே உணர்ந்து நீங்க எழுத 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 உங்களோட விருப்பம் உங்ககிட்ட வருது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட அந்த எண்ணத்தோட நீங்க எழுதணும். கடமைக்கு பண்ணாம உணர்வு பூர்வமா பண்ணுங்க. நீங்க உங்களோட ஃபோக்கஸ் என்னன்னா ஒரு டைரி ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த டைரி நான் எழுதி முடிக்கிறதுக்குள்ளார நான் விரும்பினது எனக்கு நடந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட எழுதணும். நீங்க இதை எழுதும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்க விருப்பம் உங்களுடைய ஆழ் மனதுல ரொம்ப வேகமா பதிய ஆரம்பிக்கும். ஒன்ஸ் அந்த விஷயம் உங்க ஆழ் மனதுல பதிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த விஷயம் நடக்கிறதுக்கான வழிகள் உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா காட்டும். அந்த வழிகளை நீங்க பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு சொல்லி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கு வழி காட்டுது, நீ இந்த பிசினஸ் பண்ணு உனக்கு ஜெயிச்சிரு அப்படின்னு. அதை விட்டுட்டு நான் அந்த பிசினஸ் பண்ணாம வீட்லயே உட்காந்துட்டு நான் எழுதிட்டே இருந்தா அப்படின்னா எனக்கு நடக்காது. என் மனசு சொல்லக்கூடிய விஷயத்தை நான் செயல்படுத்தும் போது எனக்கு வெற்றி கிடைக்கும். அது மாதிரிதான் நீங்க எதுக்கு பண்றீங்களோ அதுக்கு உங்க மனம் உங்களுக்கு சொல்லும் நீ இதை பண்ணு அப்படின்னு. உங்க மனம் எதை பண்ணுன்னு சொல்லுதோ அதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு நடந்தே தீரும். நான் சொன்னதை சரியா யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியுமே ஒரே நேரம், ஒன்று மார்னிங்னா மார்னிங் எழுதுங்க, நைட்டுனா நைட் எழுதுங்க. மார்னிங்னா நீங்க தூங்கி எழுந்த உடனே எழுதணும், நைட்டுனா நீங்க பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி எழுதுங்க. இந்த பிரபஞ்சத்தோட சக்தி எந்த அளவுக்குனும் இந்த மந்திரத்தோட சக்தி எந்த அளவுக்குன்னு உணர்வீங்க. அதே போன்று மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எழுதி முடிச்ச பிறகு இதை ஒரு ஹனுமார் கோவில்ல சமர்ப்பணம் பண்ணிருங்க. நீங்க நினைச்சு நடந்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நடந்த பிறகு நான் ஏதாவது ஒரு ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண, அட்லீஸ்ட் ஒரு நேரம் சாப்பாடாவது வாங்கி தருவேன், ஒரு நல்ல சாப்பாடாவது நான் வாங்கி தருவேன் அப்படிங்கிற முடிவு பண்ணி நான் எனக்கு ஒரு நல்லது நடக்கும்போது அதனால ஒரு 4 பேர் நல்லா இருப்பாங்க, அந்த 4 பேர் நல்லதுக்காகவும் சேர்ந்து நான் பண்றேன் அப்படிங்கிற எண்ணத்துக்காக பண்ணி பாருங்க. இந்த ஈர்ப்பு விதி ரொம்ப வேகமா வேலை செய்யும். அதை உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.